எளிய புல்லாங்குழல். இந்த மாணவர் வச்சு விளையாடுற புல்லாங்குழலை பார்த்தது நமக்கு இதே மாதிரி செஞ்சு விளையாடணும்னு ஆசையாக இருக்குது தானே? வாங்க செஞ்சிடலாம். இந்த புல்லாங்குழலோட நீளத்துக்கும் அதிர்வுற பகுதிக்கும் இடையில இருக்கிற தொலைவு மாறுபடுறப்போ அது உருவாக்குற சத்தமும் மாறுபடுது. இந்த புல்லாங்குழலை உருவாக்க உங்களுக்கு மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் போன்ற ஒரு அமைப்பு, ஒரு பிஸ்டன் ரெண்டுமே வேணும். இந்த பிஸ்டன் எப்படி இருக்கணும்னா, இந்த புல்லாங்குழலுக்கு உள்ளேயும் வெளியேயும் தடை இல்லாம போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஒரு மரக்குச்சியை எடுத்துக்கோங்க. அதோட நுனியில பஞ்சை வச்சு பந்து மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த பஞ்சை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கொண்டு கவர் பண்ணிக்கலாம். அப்போதான் இது புல்லாங்குழல் உள்ள போறப்போ ஒட்டாம உரசாம உள்ளேயும் வெளியேயும் ஒரு பிஸ்டன் மாதிரி போய் வரும். இது புல்லாங்குழலோட ஒரு முனை. இந்த முனையிலிருந்து நாம காத்து ஊத போறோம். இது வழியா தான் காத்து உள்ள போக போகுது. மறுமுனையில் பிஸ்டன் போன்ற அமைப்பை சொருக போறோம். இப்போ நீங்க புல்லாங்குழலோட ஒரு முனையில ஊதுங்க. இந்த காற்று மறுமுனையில் இருக்கிற பிஸ்டன்ல சில அதிர்வுகளை ஏற்படுத்தும். இதனால சத்தம் உருவாகுது. ஊதிக்கிட்டே பிஸ்டனை முன்னாலையும் பின்னாலையும் இழுத்து பாருங்க. விதவிதமா வித்தியாசமா சத்தத்தை நீங்களே கேட்கலாம். குட்டீஸ், இந்த புல்லாங்குழல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்களும் சுலபமா செஞ்சு விளையாடலாம். அடிப்படை தத்துவம். குழாய்க்குள்ள அதிர்வடைகிற காற்று தம்பத்தோட நீளத்தை பொறுத்து வெளிவர்ற ஒலியின் அதிர்வெண் மாறுபடுது. இங்கு பிஸ்டன் உதவியோட காற்று தம்பத்தின் நீளம் மாற்றப்படுது. அதனால வெளியில வர ஒலியும் வெவ்வேறு அதிர்வெண்ல கேட்குது.